நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஜாஹிமோ ஆமா நீ எந்த அளவுக்கு டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாத்தையும் பாத்துக்கலாம் என்ன நடந்தாலும் சரி. இப்போதி சமாதானம் ஆகுங்க அவளும் சொல்றா பயத்துல. இதுக்கப்புறம் ஹீரோவும் புரிஞ்சுக்கிறான். சரி விடுங்க எதுவும் பண்ண மாட்டேன். பேக்கியோனும் உன்னை கட்டுப்படுறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுற மாதிரி அவனும் பார்க்க. என்ன பக்கம் டாங்குவோன் என்னால நம்ப முடியலடா. ஒரு கிரேட்டஸ்டான கோட்டோராய்ஜிக்கே பயங்கரமா டஃப் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த கைவிடப்பட்ட ஜேஜோ ஐலாண்டை காமிக்க அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு பிளேஸ் இருக்கு. அதுக்கு பேர் வந்து அலாசன் போட்டிருக்கு. அந்த இடத்துல சாப்பாடு கிடையாது. அப்புறம் பார்த்தா அந்த இடத்துல கூட்டமா வாழ்ந்துட்டு இருக்க அந்த எலும்பு பீஸ்டஸ் எல்லாமே ஒன்னத்தை மாத்தி அதுங்களே சாப்பிட்டுட்டு இருக்குங்க. சாப்பாடே கிடைக்காத போதுங்க ஒன்னத்தை மாத்தி ஒன்னத்தை கடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்குங்க. எந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் அந்த இடத்துக்கு ரைடுக்காக போறாங்க. இதனாலேயே வீக்கா இருக்கிற ஹண்டர்ஸ் யாருமே உள்ள அனுப்பாம ஒன்லி ஸ்ட்ராங்கரான இருக்கிற சோல்ஜர்ஸ் மட்டும் தான் தேவைன்னு போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னமும் அந்த இதுல நிறைய கூடுகள் இருக்கு. அந்த இதுல பார்த்தா மிகப்பெரிய ஹண்டலா இருந்தாலுமே அந்த கூட்டுல ஒன்னத்தை காமிக்க அது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. பயமே பார்க்காதவங்களுக்கு பயத்தை காட்டுறதுக்காக நான் இந்த இடத்துல பிறக்க போறேன். நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் எல்லாரும் உன்னை பார்த்து பயப்படுவாங்க. அதுக்காக நான் ஸ்ட்ராங் ஆவேன். இப்ப இந்த எபிசோட்ல சைனா சார்பாகவும் தாய்வான் கண்ட்ரி சார்பாகவும் ஜேஜோ ஐலாண்டை கண்காணிக்கிறதுக்காக நிறைய போர்க்கப்பல் ரெடி பண்ணிருக்காங்க. கூடவே சில பல கண்ட்ரிஸும் சேர்ந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்றது மட்டும் இல்லாம நிறைய போர்க்கப்பல்கள் எல்லாமே இப்ப கடல்ல காத்துட்டு இருக்குங்க. அப்படியாப்பட்ட கப்பல்கள்ல வந்து ஒவ்வொரு கில்ட்டை சேர்ந்தவங்களும் நின்றுட்டு இருக்காங்க. நைட் கில்ட்டை சேர்ந்தவனுங்க கும்பல நின்றுட்டு இருக்கேன். ஏய் அந்த தீவுல இருந்து எதனா எறும்பு வந்து இந்த இடத்த நோக்கி பறந்து வந்துச்சுன்னா அதை நம்ம கொன்னே ஆகணும்னு அம்மா சார் சொல்றது சரிதான். நம்மளுடைய வேலை தானே இங்க. நம்மளை தாண்டி எந்த ஒரு ஆண்டும் இந்த இடத்த விட்டு போகக்கூடாது. நம்ம சிட்டிஸை நோக்கி கண்டிப்பா நம்ம கூட இருந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனுடைய செக்ரட்டரின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் ஃபேம் கில்ட்டை சேர்ந்தவங்களும் தயாரா இருக்கேன். இன்னொரு பக்கம் லீயும் கத்திட்டு இருக்கான். இன்னும் எவ்வளவு நேரம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பீங்க? எப்ப வேணா பேட்டில் ஆரம்பிக்கலாம். எவ்வளவு வேல்யூபிளான போர் தெரியுமா? நான் திரும்ப கூப்பிடுறேன் வை. அப்புறம் ஃபேடு கில்ட்டை சேர்ந்தவனும் அப்புறம் ஹண்டர்ஸ் கில்ட்டை சேர்ந்தவங்களும் சிட்டிஸ்லயே காத்துட்டு இருக்காங்க. கூடவே ஒயிட் டகர் கில்ட்டை சேர்ந்த ஏ ரேங்க்ல இருந்து ஏ ரேங்குக்கு கம்மியா இருக்கிற கில்ட்டை சேர்ந்தவங்க எல்லாருமே தயாரா அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. என்னன்னா ஜேஜோ ஐலாண்டை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல உள்ள போகுது எல்லாருமே எஸ் ரேங்கை சேர்ந்தவங்க மட்டும்தான். ஒருத்தர் கூட கீழே இருக்க ரேங்கை சேர்ந்தவங்க கிடையாது. அதனாலதான் மற்ற ரேங்கை சேர்ந்தவங்க எல்லாம் கடற்கரையில இருந்து அந்த தீவுல இருந்து எந்த ஒரு விதமான அட்டாக்ஸும் இந்த இடத்துக்கு நோக்கி வந்துச்சுன்னா அது எல்லாமே இவங்க இந்த தடுக்கிறதுக்காக ரெடியா இருக்காங்க. அப்புறம் ஹெலிகாப்டர்ஸ்ல அந்த இடத்துல அவங்க கிளம்பும் போது நம்ம பேக்கியவன் கிட்ட ஒருத்தனும் ஏங்க நான் தான் கேமராமேனுங்க நியூஸோடைய ஏஜென்சில இருந்து என்ன ஸ்பெஷலைஸா இந்த இடத்துக்கு ரிப்போர்ட் பண்றதுக்காக அமைச்சிருக்காங்க ஹண்டர் சார்பா. என்னோட ஜாப் வந்து ரியலா நடக்கிற அந்த எல்லாமே ஆக்ஷன்ஸை ஃபிலிம் பண்ணி எடுத்து எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதை அனுப்பி அதுக்கு மூலியமா மக்களுக்கு இந்த இடத்துல ஹண்டர்ஸ்ல எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிற விஷயத்தை நம்ம தெரியப்படுத்தணும். அது மட்டும் இல்லாம கவலைப்படாதீங்க நானும் ஒரு ஹண்டர் தான் அப்படின்னு அவனுக்கு கையை கொடுக்குறான். பேக்கியவனும் என்னால நம்ப முடியல. கேமராமேன்லாம் நம்ம கூட இது வரைக்கும் நம்ம கூட்டினு வந்ததே இல்லை. இது ரொம்ப டேஞ்சரஸான மிஷின் ஆச்சு. என்னதான் இவர் நினைச்சு பண்ணிட்டு இருக்காரு மிஸ்டர் சேர்மனும் அந்த இடத்துல வந்துட்டான். அப்பனா இதுதான் அந்த ஜேஜோ சிட்டியா? பார்க்கவே கம்ப்ளீட்டா கோஸ்ட் டவுன் மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இருக்க ஹேண்ட்ஸ் எல்லாமே இன்னொரு ஹேண்ட்ஸால நல்லாவே வேட்டையாடப்பட்டிருக்குன்னு நல்லாவே தெரியுது. எப்படி இதுங்க பிரெடேட்டர் மாதிரி மாறி இருக்கும். அதுக்கப்புறம் அவனும் தன்னுடைய கம்யூனிகேஷன் எல்லாம் சரியா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் கனெக்ஷன் எல்லாம் கரெக்டா இருக்காங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய ஆளுங்க கிட்ட சரி உங்களோட மொத்த பவர்ஸையும் வெளிப்படுத்துங்கன்னு சொல்ல அடுத்த நிமிஷமே அவனுங்க தன்னுடைய மானவ வேவ்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ண ஐலாண்ட்ல அங்கங்க பத்தின ஹை லெவலான மானவ வேவ்ஸ் எல்லாம் வெளிப்படுறத பார்த்துட்டு பேக்கோ ஷாக் ஆகிறான். ஏய் அங்க பாருங்க உடனே அந்த இடத்துல மானவ வேவ்ஸ் எல்லாம் அதிகப்படியா வெளியே வருது. மிஸ்டர் சாயம் டேய் புனாக்கு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே